இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உயிர்த்த இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர் நம் மேல் வைத்த அன்பிற்கு அடையாளமாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். பிதா நம் மேல் வைத்திருக்கிற அன்பின் அடையாளமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அவரை உயிரோடு எழுப்பினார். அவரோடு கூட அக்கிரமத்தில் மரித்தவர்களாகிய நம்மையும் உயிரோடு எழுப்பி உன்னதத்திலே அவரோடு கூட உட்காரமும் செய்தார் என்று நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பின் அடையாளமாக நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கினார். நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று நாம் தியானித்தோம். அந்த அன்பான இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார். நீர் என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். சீஷர்களுக்கு தரிசனமாகி எல்லாரையும் எனக்கு சீஷராக்குங்கள், அநேகரை சீஷராக்குங்கள் என்று சொன்னார் என்று நாம் தியானித்தோம். இது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. என்னுடைய உபதேசத்தை, என்னுடைய கட்டளைகளை அவர்களுக்கு உபதேசியுங்கள், என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இந்த நாளிலும் பேதுருவோடு அவர் சொன்ன ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 21:16 இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். என்ன சொல்லுகிறாரு பேதுருட்ட இயேசு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். நாம் இந்த கடந்த நாட்களிலே நாம் தியானிக்கும் பொழுது அந்த பேதுருவை குறித்து நாம் தியானித்தோம். அவர் எப்படி பேதுருவை தெரிந்து கொண்டார், அவருக்கு என்ன ஒரு ஊழியத்தை கொடுத்தார், என்ன சூழ்நிலையில் அவனை உருவாக்கினார் என்பதை எல்லாம் குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அந்த திபேரியா கடற்கரையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு சீஷர்களுக்கு அவர் தரிசனமான போது பேதுருவிடத்தில் கேட்கிறார், என்னிடத்திலே அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். அடுத்தது, என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். இப்பொழுது சொல்லுகிறார், என்னுடைய மந்தைகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். தியானித்தது போல முன்னே அவர் பேதுருடம் அவர் ஊழிய நாட்களில் அவரோடு கூட உறவாடும் போது சொல்லுகிறார், என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அப்பொழுதே இயேசு சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை அவனிடத்திலே கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பெரிய ஊழியத்தை தேவன் அவருக்கு நியமித்திருந்தபடியால் சொல்லுகிறார், நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களிலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறடிக்கப்பட்டவர்களாகவும் தொய்ந்து போனவர்களாகவும் காணப்படுகிறார்கள் என்று அவர்களிடத்தில் மனதுருகி என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் அவர் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்க போகும் பொழுது பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் வியாதி இந்த பிசாசு பிடித்தவர்களை குணமாக்கவும் அவர் சுற்றி திரிந்த நன்மை செய்தவராகவே சுற்றி திரிந்தார் என்று பார்க்கும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை தேடி வருகிறதை கண்டவர் சொன்னார், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாகவும் தொய்ந்து போனவர்களாகவும் காணப்பட்டார்கள் என்று சொல்லி தன்னுடைய சீஷரிடத்தில் சொல்லுகிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் ஊழிய நாட்களிலே அவர் ஊழியம் செய்தார் என்று நான் வாசிக்க முடிகிறது. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பார். நானும் என்னுடைய ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்தான் நல்ல மேய்ப்பன். வாசல் வழியாய் வருகிறவன் ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறான், வேறு வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி அவர் சென்றிருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவாகி அந்த வாசலின் வழியாய் நாம் பிரவேசித்தால் மேய்ச்சலை கண்டடைவார்கள் என்று சொன்னது போல என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று அவர் சொல்லுகிறார்.
அவர் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அதுதான் தேவன் இந்த வார்த்தையிலே இந்த உயிர்த்த பின்பு பேதுருவிடத்தில் சொல்கிறார். இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நாம் கொண்டு வர வேண்டும். அவைகள் எல்லாம் அப்பொழுது ஒரே மந்தையும் எனக்கு செவி கொடுக்கும், ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும் என்று சொல்லுகிறார். அதற்கு கீழ்ப்படிந்து தேவன் பேதுரு அவருடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு அவருடைய உபதேசங்களை அறிவித்து அநேகரை அவர் மந்தைக்குள்ளாக கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. யூதர்களை மாத்திரமல்ல, பிரஜாதிகளும் அவருடைய மந்தையிலே கொண்டு வந்தார் என்று பார்க்க முடிகிறது. இன்னும் அந்த அப்போஸ்தலர் நிருபங்களிலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில நாம் வாசிக்கும் பொழுது அந்த மேய்ப்பனுடைய அந்த எச்சரிக்கை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். நாம் ஒரு சபையோ அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் அந்த உக்ரானத்துவத்தை அல்லது அந்த கண்காணியானுடைய பொறுப்பை நமக்கு கொடுத்திருந்தால் அதை நம்ம எச்சரிக்கையோடு செய்ய வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலர் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சுய இரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்ட சபை இது. தானாய் சேர்ந்த கூட்டமோ அல்லது நம்முடைய சுயபலத்தினால் உண்டான மாம்சத்தின்படி வந்த கூட்டமோ அல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய சுய இரத்தத்தினாலே அந்த உருவாக்கப்பட்ட அந்த சபையை மேய்ப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நல்ல ஒரு மேய்ப்பன், நல்ல ஒரு கண்காணியானவன் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். அதை நம்ம எப்படி செய்ய வேண்டும்னா எச்சரிக்கையாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பேதுரு சொல்லும்போது உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உக்ரானத்துவை, உங்களில் உள்ள அந்த மந்தையை கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் அதை செய்ய வேண்டும். எந்த ஒரு காரணத்திலும் அந்த இழிவான ஆதாயத்திற்காக நாம் அந்த மேய்ப்பர்களுடைய பணியை செய்யாதபடிக்கு உற்சாகமாய் செய்ய வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்படியே தேவன் அதைத்தான் நம்மிடத்திலே விரும்புகிறாய். நம்ம சபையை மேய்ப்பன் என்றால் எல்லாரும் மேய்ப்பராக முடியாது. ஆனாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள், அது ஒரு சிறு மந்தையோ அது ஒரு பெரிய சபையோ எதுவாக இருந்தாலும் எச்சரிக்கையோடு உற்சாகமாய் மனப்பூர்வமாய் தேவனுக்கு செய்யும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பேதுருவிட்ட சொன்னது போல என் மந்தையை மேய்ப்பாயாக என்று. உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று. பிரியமானவர்களே, அன்பை செலுத்தின அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு, அந்த இயேசுவை உயிரோடு எழுப்பி நம்மை ரட்சித்த அந்த தேவனுடைய அன்பிற்கு அடையாளமாக என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று இயேசு நாம் ஒவ்வொரு இடத்திலும் நாம் கேட்கிறார். இன்று நாம் அர்ப்பணித்து, ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆத்துமாக்களை எச்சரிக்கையோடு நாங்கள் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் அந்த கிறிஸ்து என்கிற வாசலின் வழியாக நாங்கள் பிரவேசித்து செய்வோம் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எதை தருவார் என்றால், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய சித்தத்தை அறிந்து அவர் சொன்னபடி என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று பேதுருவிடம் சொன்னது போல அவருடைய ஆடுகளை நாம் அவருடைய சித்தத்தின்படி நாம் மேய்க்கும் பொழுது அந்த மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் அந்த உயிர்த்த இயேசு தரும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உயிரோடு மரித்து உயிரோடு எழுந்த நாட்களை நாங்கள் தியானித்து வருகிறோம். நீர் எங்களுக்கு பெற்றுத்தந்த ஸ்லாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் விலையேற பெற்ற ரட்சிப்பையும் நாங்கள் குறித்து தியானித்தோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே, இந்த மந்தையில் இல்லாத அநேக ஆடுகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். நீர் பேதுருவிடம் சொன்னது போல என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னது போல இந்த மந்தையில் இல்லாத அநேக ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளும் என்னுடைய சத்தியத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும் என்று சொன்னது போல இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய சத்தியத்திற்கு செவி கொடுக்கிற அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே நீர் உடைய மந்தைக்குள்ளே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். அதற்காக நீர் எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களை எடுத்து ஆண்டவரை பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீரே நல்ல மேய்ப்பன், நீரே வாசல் என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே நல்ல மேய்ப்பர்களை போல நாங்களும் எங்கள் மந்தையை மேய்க்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.